தாவேகா பிரச்சாரத்திற்கு என்ன வேலை பார்த்தது? எல்லாரும் ஒவ்வொரு கூட்டணினா மக்களோட கூட்டணி கிடையாது. விஜய் வந்து திரிஷாவோட கூட்டணி. போன வாரம் தான் வந்து சங்கீதா வந்து கிழிச்சு ஒரு செங்கல்பட்டு கோர்ட்ல வந்து டிவோர்ஸ் கேட்குறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு மகளிர் மாநாடு தேவையா? பர்சனல் வேற இது வேற. எது பர்சனல்? பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா என்னங்க பர்சனல்? அவரோட குடும்பம் எப்படிங்க பொது வாழ்க்கை? என்ன அவங்க பொது இடத்துக்கு தானே வந்திருக்காங்க, நீதிமன்றத்துக்கு தானே வந்திருக்காங்க. அவங்க நீதிமன்றம் உங்கள்ட்ட சதாநாடாட்டம் ஒரே ஒரு விஷயம், அது என்னோட வேலை இல்லையில. சதாநாடாட்டம் வந்து அந்த சதாநாடா பேசுறது மட்டும் சதாநாட. திரிஷா வந்து பயங்கரமா வந்து விஜய டார்ச்சர் பண்ணுது. என்னை வெளியே கூட்டு போய் என்னை வெளியே காமி, நான் தான் லீகலா உனக்கு ஒய்ஃப் ஆக போறேன்னு வெளியே சொல்லுன்னு விஜய்க்கு அழுத்தம். சங்கீதா அவர்கள் சொல்வது எல்லாமே உண்மை நேத்துக்கிறோம். ஆமா, நல்ல பொண்ணுங்க, அது நல்ல உண்மையாலுமே சொல்றேன். விஜய் நல்லவர் இல்லையா? அப்புறம் விஜய் நல்லவர். ரொம்ப நல்லவர். அவருக்கு என்ன, அவர் பொய்யானவர்? அப்ப நீங்க பொய்யானவர்ல கேடு கட்டவர். நடிகர்கள் பார்த்திபன் சொல்றாருங்க, ஏன் இவரு சமுத்திரக்கனி சொல்றாருங்க, நல்லா போயிட்டு இருந்த கட்சியை கேவலப்படுத்திட்டான்னு சொல்லி பேசிக்கிறாங்கல்ல. ஓசி வேணாம், ஓசி வேணாம், பஸ் வேணாம், உரிமை தொகைன்ற ஓசி காசு வேண்டாம். அப்புறம் இப்ப 2500 ரூபாய் அறிவிக்கிறாரு. ஓசி பஸ் எங்கிருந்து ஏறி இறங்கினாலும் இலவசங்கிறாரு. தாவேகா வந்து திடீர்னு அதிமுக பாஜக கூட்டணி பேசுறாங்க, எல்லா கட்சியிலும் பேசுறாங்க. அது தாவேகாவை கலப்பி விட்டது, அவனுங்களா கலப்பி விட்டுட்டாங்க. அண்ணன் பெரம்பூர்ல நிக்கிற வரைக்கும், பெரம்பூர்ல இருந்ததுக்கு அப்புறம் அது அண்ணனோட கோட்டை. அண்ணன் டவுசர் வந்து ஓடுவார் பாத்துங்க. அண்ணன் விஜய் ஜெயிக்க மாட்டேன்னு இவ்வளவு சொல்லுங்க. விஜய் ஜெயிச்சுட்டு என்ன பண்றீங்க? பிசி இதெல்லாம் சேவ் பண்ணிக்கிறீங்களா? மொட்டை அடிச்சுக்கிட்டு அவரோட திட்டங்கள் எப்படி பாக்குறீங்க? அன்னபூரணி சூப்பர் 6 சிலிண்டர் திட்டம் அது அப்ப புகஞ்சிட்டு போயிருச்சு. இப்ப கேஸ் சிலிண்டரே கிடைக்கிறது. விஜய் சொன்னால கேஸ் சிலிண்டர் கிடைக்கலையா? இப்பவும் சொல்றேங்க, விஜய் எல்லாம் ஆட்சிக்கு வந்துட்டா ஒண்ணுமே கிடைக்காது. 2 பேருக்கு தான் போட்டியே, ஒன்னு சங்கீதா ஒன்னு திரிஷா, அவங்களுக்குள்ளதான் போட்டியே. அது அவரே சொல்லிட்டாரு. தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நம்ம நேர்காணல் நம்முடைய இணைந்திருப்போர் சான்றோர் மக்கள் கழக நிறுவன தலைவர் திரு சதா நாடார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக அரசியல் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்சியும் புதிய விஷயங்கள் பண்ணும். தமிழக வெற்றி கழகம் உங்களோட ஃபேவரட் சப்ஜெக்ட். அவங்களோட தோழர் நண்பர் விஜய் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு அவரோட திட்டங்கள் எல்லாம் எப்படி மக்கள்கிட்ட சென்றடைஞ்சிருக்கு? அடுத்த ஆட்சி நம்மதுன்னு சொல்றாரு, எப்படி இருக்கும் அடுத்த ஆட்சி? இல்ல, அவர் எதை நினைச்சு அந்த சொல்றாருன்னு தெரியல. இப்போ திமுக இருக்குன்னா கூட்டணி கட்சிகள் உடையாம பாத்துக்கணும்னு காங்கிரஸை வச்சு பேசி 28+1 சொல்லி முடிச்சு இப்படின்ட்டு போயிட்டார். ஒரே வார்த்தையில சொல்லாம சொல்லிட்டு போயிட்டார். ஓகேங்களா? அதே சமயத்துல அதிமுக ஒரு பக்கம் பிஜேபி கூட்டணி வச்சுக்கிட்டு மித்த கட்சிகள்லாம் அரவணைச்சு கொண்டு மாநாடு போடுறதும் பொதுக்கூட்டம் போறதும் பிரச்சாரம் பண்றதுன்னு போயிட்டு இருக்காங்க. தாவேகா பிரச்சாரத்திற்கு என்ன வேலை பார்த்தது? எல்லாரும் ஒவ்வொரு கூட்டணினா விஜய் வந்து திரிஷாவோட கூட்டணி, மக்களோட கூட்டணி கிடையாது. மக்களோட நான் கூட்டணியில் நிக்கிறேன் அப்படின்லாம் சொல்ற விஜய் அவர்கள் யாரை கூட்டிட்டு போறா? அப்படி திரிஷாவை கூட்டிட்டு போறாங்க. அதுக்கு போன வாரம் தான் வந்து சங்கீதா வந்து கிழிச்சு ஒரு செங்கல்பட்டு கோர்ட்ல வந்து இது கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க? டிவோர்ஸ் கேட்கறாங்க. அதை கொடுக்காம அதுக்கு வந்து அவங்க எந்த இழப்பீடு கேட்கறாங்க? இழப்பீடு நான் வந்து இவ்வளவு என் வீடு அங்க இருக்கு, என் வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் கேட்கறாரு. எனக்கு வந்து இழப்பீடு வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு மகளிர் மாநாடு தேவையா? என்னங்க தகுதி இருக்கு விஜய்க்கு? விஜய்க்கு என்ன தகுதியின் அடிப்படையில மகளிர் மாநாடு நடத்துறாரு? பர்சனல் வேற இது வேற. எது பர்சனல்? பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா என்னங்க பர்சனல்? அவரோட குடும்பம் எப்படிங்க பொது வாழ்க்கை? என்ன அவங்க பொது இடத்துக்கு தானே வந்திருக்காங்க, நீதிமன்றத்துக்கு தானே வந்திருக்காங்க. அவங்க நீதிமன்றம் உங்கள்ட்ட சதாநாடாட்டம் ஒரே ஒரு விஷயம், அது என்னோட வேலை இல்லையில. சதாநாடாட்டம் வந்து அந்த சதாநாடா பேசுறது மட்டும் சதாநாடார். ஒரே ஒரு விஷயம், நான் என்ன கேட்கறேன், பொது வாழ்க்கைக்கு வந்துட்டு உனக்கு திரிஷாவை கூட்டிட்டு பொது வழியில தானே கூட்டு போறாரு. 4 செவத்துக்குள்ளேயா கூட்டு போறாரு? 4 செவத்துக்குள்ளேயா வச்சுக்கிறாரு? முதல்லயே வந்து தற்குறி அப்படின்னு சொல்லிதான் எல்லாருமே சொல்றாங்க. இப்போ மேலும் வந்து என்ன பச்சையா சொல்ல போனோம்னா, பட்டின பொண்டாட்டிக்கு என்ன தேவையை செய்யணுங்கிற வக்கு கிடையாது. ஆனா இவர் வந்து மாமன் சீர் கொடுக்குறாராம், அண்ணன் சீர் கொடுக்குறாராம். இல்ல, தாய் மாமன் சீரு, அண்ணனோட சீர்வரிசை எல்லாம் கொடுக்கறதா சொல்லியிருக்காருல்ல. முதல்ல கட்டின பொண்டாட்டி கொடுக்க சொல்லுங்க. கட்டின பொண்டாட்டிக்கு என்னென்ன கொடுக்க வேண்டியது இருக்கோ கொடுக்க சொல்லுங்க. சரிங்க, அவங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஏதோ அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விடுங்க.
ஏங்க பெத்த பிள்ளைங்க என்னங்க பண்ணுச்சு? ஒரு பையன் வந்து வலசரவாக்கத்துல வாடகை வீட்லயும், பொண்ணு வந்து பிஜில இதுல ஹாஸ்டல்லயும் தங்கியிருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க தங்கியிருக்காங்கன்னு உங்கள்ட்ட சொன்னாங்களா? ஆமா, பின்ன எங்க தங்கியிருக்காங்க? ஏன் இப்ப வந்து விஜய்க்கு அப்பாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு 2 பேர் வந்து அம்மா இப்படி சொல்லிட்டாங்க, இல்ல நான்லாம் அப்பா நல்லா பாத்துக்கிறாருன்னு ஒரு பேட்டி கொடுத்துருக்கலாமே. அதான் சொல்றேன், அவங்க ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்க இதுல அரசியல் எடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. அரசியல் ஆக்கலைங்க. இப்போ அரசியல் என்னங்க, அவங்களா கலாய்ச்சிக்கிறாங்க. அவங்க ரசிகர்களே வந்து என்ன பண்றாங்க, என்னன்னா கம்முன்னு தான் இருங்களேன்னா, தயவு செஞ்சு எலெக்ஷன் வரைக்கும் அமைதியா இருங்கண்ணா, உங்களுக்கு எப்படின்னா நான் முட்டு கொடுப்பேன் அப்படின்னு எத்தனையோ பேர் வீடியோவே போடுறாங்க. இது எப்படிங்க ஏத்துக்க முடியும்? கட்டின பொண்டாட்டியும் பாக்குறதுக்கு வக்கு இல்ல, பெத்த மகனும் மகளையும் பாக்குறதுக்கு வக்கு இல்ல. ஆனா வந்து இவர் வந்து தமிழக மக்களை மட்டும் பாதுகாப்பா பாத்துக்குவாராம். மகளிர் பேருந்து என்ன சொன்னாங்க? மகளிர் இலவச பேருந்து தேவையில்லை, ஓசி வேணாம், ஓசி வேண்டாம், பஸ் வேணாம், உரிமை தொகை என்ற ஓசி காசு வேண்டாம். அப்புறம் இப்ப 2500 ரூபாய் அறிவிக்கிறாரு. ஓசி பஸ் எங்கிருந்து ஏறி இறங்கினாலும் இலவசங்கிறாரு. இப்போ ஒண்ணு இல்ல, அவரோட அறிக்கை விட்டார்ல, அது எப்படி தெரியுமா இருக்கு? ஏதாவது ஒரு படம் சர்க்காரா, இப்போ ஒரு படம் வந்துச்சு, ஒரு விஜயோட படம், ஒரு தெலுங்கு படம் மாதிரி ஒண்ணு வந்துச்சு, கன்னட வாரிசு. அது பாத்தீங்கன்னா டப்பிங் படம் மாதிரியே இருக்கும், நாடகம் மாதிரியே இருக்கும். நாடகத்தை எடுத்து வச்சு அப்படியே வந்து படமா போட்டாங்க. அது மாதிரி டப்பிங் பண்றாரு. இப்ப ஆந்திரால இருக்கிறத ஒரு 2 தூக்கி போடு, அந்த 15,000 ரூபாய் அந்த விஷயத்த சந்திரபாபு நாயுடு கிட்ட இருந்து, இங்க இருந்து தமிழக முதல்வர் என்னென்ன சொன்னாரு, 2,500 5,000 ரூபாய் கொடுத்தாரா, நம்ம இவங்க 2,000 கொடுக்குறாங்க, இவங்க 1,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, நம்ம 2,500 ரூபாய் சொல்லணும்னு சொல்லிட்டு காப்பி டு பேஸ்ட். அங்கிருந்து ஏதோ புதுசா சொல்லுவாரு, ஏதாவது ஒரு புதுசா ஒரு அறிக்கை விடுவாங்க, புதுசா ஒரு அறிவிப்புகளை கொடுப்பாங்க, வாக்குறுதிகளை கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஆந்திராவிலையும் தமிழ்நாட்டிலையும் இருக்கிறத எடுத்து சினிமாக்கு அடிக்கடிக்கு போய் பழக்கம், ஆந்திராக்கு படம் நடிக்கிறதுக்கு போய் பழக்கம். அதனால அங்க இருக்கிற ஒரு சிலதை எடுத்து இங்கிருந்தே எடுத்து இது குழந்தை கூட பண்ணுங்க. என் பையனை விட்டா கூட இந்த இதில் வந்து இதுல என்னென்ன அறிக்கை இருக்குன்னு பார்த்து இதெல்லாம் ஒரு செலக்ட் பண்ணி பண்றான்னா அதை பண்ணிட்டு போறான். இதுக்கு எதுக்குங்க ஒரு கட்சி நடத்தணும்? இதுல வந்து முதல்வர் வேட்பாளர் வேற, முதல்வர் வேற, வருங்கால சட்டமன்றம். கண்டிப்பா சொல்றேன், வருங்கால சட்டமன்றத்துல இந்த ஆள் 2026 நிக்கவே மாட்டார். இவங்களை நம்பி வந்த ஒரு 1 கோடி 2 கோடி 3 கோடின்னு வச்சுட்டு காட்டை வித்து மேட்டை வித்து வச்சிருக்கான் பாருங்க, அவனை நிக்க வச்சு தோக்கடிச்சு தொகுதிக்கு ஒரு 10,000 ஓட்டு 8,000 ஓட்டு வாங்கிட்டு அவ்வளவுதான், அப்படியே காணாமையா போயிடுவாங்க. சூழல் அப்படித்தான் இருக்கு. ஓகே, தாவேக்கா வந்து திடீர்னு அதிமுக பாஜக கூட்டணி பேசுறாங்க, எல்லா கட்சியிலும் பேசுறாங்க, இந்த சைடு போனா இங்க திமுக காலி அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மைதானா? ஏங்க அது தாவேக்காவை கிளப்பி விட்டது, அவனுங்களா கிளப்பி விட்டுக்கிட்டாங்க. ஏங்க தாவேக்காட்ட ஓட் பர்சன்டேஜ் இல்லைன்னு சொல்ல வர்றீங்களா? அப்ப என்னங்க மீறி போனா ஒரு 8,000 ஓட்டு இருக்குங்க, 7,000 ஓட்டு 8,000 ஓட்டு ஒரு தொகுதிக்கு. தொகுதிக்கே 8,000, ஒரு 8,000 7,000 ஓட்டு இருக்கும், இல்லைன்னு சொல்லல. அந்த ஓட்டை வச்சுட்டு நான் தான் முதல்வர் வேட்பாளர், முதல்வருங்கிறதுலாம் சாத்தியம் இல்லாத ஒண்ணு. அதே சமயத்துல இந்த கூட்டணிக்கு போனா எத்தனை சீட்டு கொடுத்துருவாங்கிறீங்க? 20 சீட்டு கொடுப்பாங்க தாவேக்காக்கு. அதுதான் நிலைமை. இப்போ எப்படி பிரிப்பாங்க? உங்களுக்கு பிஜேபி இருக்கு, அதுல ஒரு குறைந்தபட்சம் 40 சீட்டு கேட்டிருக்காங்க. அதுல இவங்க வந்து உங்களுக்கு தெரியும் அதிமுக எத்தனை எண்ணிக்கையில் நிக்க போறாங்கன்னு. எப்படியும் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கிற எண்ணிக்கையில் அவங்க நிற்பாங்க. அப்புறம் இன்னும் கூட்டணி கட்சிகள் இருக்குல்ல, ஜான் பாண்டியன் இருக்காரு, திருமாரஞ்சி இருக்காங்க, இவங்கெல்லாம் இத்தனை கட்சிகள் இருக்கும்போது அவங்களுக்குலாம் நம்ம சீட்டு கொடுக்கணும்ல. அப்போ எப்ப எதை வச்சு இவங்களுக்கு எத்தனை சீட்டு, ஒரு 50 சீட்டு கூட கொடுத்துருவாங்களா? வாய்ப்பு இல்லை. அதனால கூட்டணி போறேன் நான் அங்கதான் பேசிட்டு இருக்கிறேன்லாம் சொல்றது வந்து விஜய் பிரச்சனை. இப்போ திரிஷா மேட்ரு ஓடிட்டு இருக்கு. திரிஷா வந்து பயங்கரமா வந்து விஜயை டார்ச்சர் பண்ணுது. என்னை வெளியே கூட்டு போய் என்னை வெளியே காமி, நான் தான் லீகலா உன்னை ஒய்ஃப் ஆக போறேன்னு வெளியே சொல்லுன்னு விஜய்க்கு அழுத்தம். அந்த அழுத்தத்தினாலதான் வெளியே கூட்டு வராரு திருமணத்துக்கு. ஏங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி டிவோர்ஸ் கேக்குறாங்க, அடுத்த வாரமே வந்து நான் கூட்டு நீங்க மேடைக்கு வந்து என்ன அர்த்தம்? அது நீ எப்படி ஒரு கட்சி தலைவனாவ? ஒழுக்கம் இல்லாதவன் எப்படி ஒரு கட்சி தலைவர்? ஒழுக்கமின்மைன்றத வேற எப்படி சொல்வீங்க? வேற எப்படி? தனிப்பட்ட வாழ்க்கை தனிப்பட்ட இல்ல, அவன் ரசிகன் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அண்ணா வந்து வந்தா அண்ணாவோட காரை பார்த்தா எவ்வளவு கூட்டம் வரும்னு உங்களுக்கே தெரியும், அதனால அவர் வந்து திரிஷா கார்ல ஏறி வந்திருக்காரு, அத ஃப்ரெண்டா நீங்க பார்க்க வேண்டியதானே ஒரு ரசி. நீங்க பாத்தீங்களா இல்லையா அந்த பேட்டி? ஆமாமா, அவங்க டிவோர்ஸ் வரைக்கும் போய் ஃப்ரெண்டா இருந்தாங்க, அடுத்து அவங்க டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்காங்களா? ஏன் கேக்குறேன், கட்டின பொண்டாட்டி டிவோர்ஸ் வரைக்கும் போற, கட்டின பொண்டாட்டி பேசி சமாதானப்படுத்தி, என்ன இதை வெளியே போனா எனக்கு அசிங்கமா இருக்கும், தயவு செஞ்சு சொல்றேன் வெளியே எதுவும் சொல்லிக்காதீங்க, உங்களுக்கு என்ன செட்டில்மெண்ட் பண்றேன், வேற வழியே இல்ல, நான் எப்படியா இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு போறேன், நான் அரசியல் வாழ்க்கைக்கு வந்துட்டேன், என்னை விட்டுருங்க சாமி, நான் கொடுக்க வேண்டியதை வாங்கிட்டு கம்முன்னு போவோம்னா போகுது.
அதுவே 2 தடவை சொல்லியிருக்காங்களே. நான் இது வந்து வெளியே சொல்லக்கூடாது, உள்ளே நம்ம வந்து இவங்களுக்குன்னு ஒரு நேம், விஜய்க்குன்னு ஒரு நேம் இருக்கு, அதை கெடுக்க கூடாதுங்கிறக்காக இத்தனை நாள் நான் பொறுமையா இருந்தேன்னு அந்த அவங்க ஒரு பெட்டிஷன்லயே சொல்றாங்கல்ல. ஓகே, அப்ப சங்கீதா அவர்கள் சொல்வது எல்லாமே உண்மையை ஏத்துக்கிறோமா? ஆமா, நல்ல பொண்ணுங்க அது, நல்ல உண்மையாலுமே சொல்றேன். விஜய் நல்லவர் இல்லையா? அப்புறம் விஜய் நல்லவர், ரொம்ப நல்லவர் அவரு. அவருக்கு என்ன, அவர் பொய்யானவர்? அப்ப நீங்க பொய்யானவர் இல்ல, கேடு கட்டவர். கேடு கட்டவர். ஆமா, பின்ன ஏங்க பச்சையே சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன். சரி, அவரும் ஒரு கட்சி ஒண்ணு வச்சு நடத்துறாரு, பாவம் அந்த பசங்க. சொல்லிட்டு இந்த சென்னையை தாண்டி அணில் கொஞ்சம் அணில் சொல்லிட்டு சென்னையை தாண்டி என்ன பண்ணுவாங்க அணில் குஞ்சுங்க? என்ன பண்ணிட முடியும்? நீங்க விஜய் இவ்வளவு இதா சொல்லிட்டு நீங்க என்னங்க சென்னைனா சென்னை அவரோட கோட்டையா? ஏங்க சென்னை திமுக கோட்டைங்க. திமுக தாங்க இப்ப வரைக்கும். அதெல்லாம் அண்ணன் பெரம்பூர்ல நிக்கிற வரைக்கும், பெரம்பூர்ல இருந்ததுக்கு அப்புறம் அது அண்ணனோட கோட்டை. அண்ணன் டவுசரா வந்து ஓடுவார், பாத்துட்டுங்க. அண்ணன் நீங்க நல்லா கேட்டுங்க, நிக்கவே மாட்டாருங்க எலெக்ஷன்ல. தாவேகா தனித்து போட்டியிட்டால் விஜய் அவர்கள் நிக்க மாட்டார், எலெக்ஷனை சந்திக்க மாட்டார். அப்படியே சந்திச்சு நின்னு ஜெயிச்சிட்டாருன்னா எத்தனை எம்எல்ஏவோட உள்ள போவாரு? தனியா போவார், ஒரு பேக் ஒன்னு எடுத்துக்கிட்டு அங்க உள்ள போய் எங்க என்ன பேசுவாரு? எழுதி கொடுக்கறக்கு ஆள் இருக்காரு. விஜய் ஜெயிக்க மாட்டான்னு இவ்வளவு சொல்லுங்க. விஜய் ஜெயிச்சுட்டா என்ன பண்றீங்க? மீசை இதெல்லாம் சேவ் பண்ணிக்கிறீங்களா? மொட்டை அடிச்சுக்கிறீங்க? கண்டிப்பா மொட்டை அடிச்சுக்கிறேன். ஆனா விஜய் மட்டும் ஜெயிச்சு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், விஜய் ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்றீங்களா? விஜய் ஜெயிச்சுட்டா என்ன? ஒரே ஒரு விஷயம் நான் என்ன கேக்குறேன்னா, விஜய் ஜெயிச்சுட்டா ஒரே ஒரு விஷயம் கேளுங்க. தாவேகா தனித்து போட்டியிட்டால் ஒரே ஒரு எம்எல்ஏ ஆகிறது உறுதி, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சொன்னாங்கல்ல, விஜய் அவர்கள் ஜெயிக்கிறது உறுதி, அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதே சமயத்துல தனித்து போட்டிட்டா போட்டியிடவே மாட்டாருங்கிற நானே. விஜய போட்டியிட மாட்டோம். ஒரு எம்எல்ஏயும் அவருக்கு அசிங்கமா இருக்காதா? கேவலமா இருக்காதா? நான் வேற சிஎம் வேட்பாளர்னு சொல்லிட்டேன், இப்ப போய் ஒரு எம்எல்ஏ போய் நாம போய் சட்டமன்றத்துல போய் என்ன பண்ண போறோம்? ஆல்ரெடி கிளின்னு கிளிப்பாங்க. இப்போ போய் சட்டமன்றத்துல போய் அவனுக்கு கேட்கற கேள்விக்கு நம்ம எப்படி பதில் சொல்றது? எப்படி பத்திரிகையாளர் சந்திப்பை நம்ம பார்க்க எதிர்த்து எப்படி தப்பிச்சு ஓடுறதெல்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் பிடிச்சி வச்சிருவாங்க தெரியுமில்லுங்க. சட்டமன்றத்துல இருந்து வெளியே வந்தோடனே பத்திரிகையாளர் தான் சந்திக்கணும், வேற ஆப்ஷனே கிடையாது. என்ன பண்ணுவாரு? எல்லாத்துக்கும் லீவ் போட்டுருவாரா? சட்டமன்றத்துக்கு போகாம பனையூரை தாண்டி லீவ் போட்டுருவாரா? இல்ல சட்டமன்றத்தை எப்படி பனையூருக்கு கொண்டு போவாரா? அதனால அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அவரோட திட்டங்கள் எப்படி பாக்குறீங்க? அன்னபூரணி சூப்பர் 6 சிலிண்டர் திட்டம் அப்ப புகஞ்சிட்டு போயிருச்சு. இப்ப கேஸ் சிலிண்டரே கிடைக்கிறது. விஜய் சொன்னால கேஸ் சிலிண்டர் கிடைக்கலையா? இப்பவும் சொல்றேங்க, விஜய் எல்லாம் ஆட்சிக்கு வந்துட்டா ஒண்ணுமே கிடைக்காது. இவர் என்ன அன்னபூரணி சூப்பர் 6 தான் சொன்னாரு. 2 நாள்ல தட்டுப்பாடு ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுல உங்களுக்கு கேஸே கிடைக்காது நினைக்கிறேன், சிலிண்டரே கிடைக்காது. அதான் அப்படி இருக்குது, அந்த சூழல்ல இருக்கு. என்னைக்கு வாய வச்சாரோ அதோட முடிஞ்சு போச்சு. இவருக்குலாம் அரசியலுக்கு அன்ஃபிட். மறுபடியும் இந்த வாரிசு மாதிரி ஒரு படம் எடுத்துட்டு ஜாலியா இன்னொரு படம் ஜனநாயகம் வருது, அதுவே வரலன்னு நினைக்கிறேன். உனக்கு வருமாங்கிறதே டவுட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த படம். இதுக்கெல்லாம் ப்ரொடியூசர் தான் பிரச்சனை. ப்ரொடியூசர் அவரோட நிலவையை நினைச்சு பாருங்க, பாவம். இவரை வச்சு ஒரு படம் எடுத்துட்டு அந்த ஆள் நினைப்பேன், இவனை வச்சு ஒரு படத்தை எடுத்துட்டு நான் படாது பாடு வர, வாய வச்சுட்டு கம்முன்னுறா அப்படிங்கிற மாதிரி. அப்படிதான் போயிட்டு இருக்கு இப்போ சூழல்ல. அதான் கட்டின பொண்டாட்டிக்கு உண்மையா இல்ல, உன்னை நம்பி பணம் போட்ட ப்ரொடியூசருக்கு உண்மையா இல்ல, உன்னை நம்பி வந்த ரசிகர்களுக்கு உண்மையா இல்ல, உன்னை நம்பி பல லட்சங்களை போட்ட பல கோடி போட்ட இந்த உன்னோட அணில் குஞ்சுகளுக்கு கூட உண்மையா இல்ல. ரசிகர்கள்ட்ட அவர் சொல்றாரு, இந்த விஷயம்லாம் ஒருத்தே இல்ல பாஸ், அதை என் சைடு விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க தேர்தலில் ஜெயிக்கிறதுல மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாருல. ரசிகர்களுக்கு அதைத்தான் சொல்றேன். ஒரு கட்டின மனைவி வந்து ஒர்த் இல்ல அப்படின்னு அசிங்கமான முறையில கேவலமான முறையில நடந்துக்கிற இந்த விஜய் மாதிரி ஆட்கள்ல கண்டிப்பா சொல்றேன், எக்காலத்திலையும் இந்த தமிழகத்துக்கு இந்த தமிழக மக்களுக்கு தேவையில்லாத ஒண்ணு. இதே ராமராஜன் அவர்கள், ராமராஜன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நளினி ராமராஜன். அவர் வந்து ஒரு இது கோர்ட்டுக்கு வரும்பொழுது உங்கள் மனைவியை பத்தி பேசும்போது, என்னோட மனைவியை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் இப்ப பேசவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனார். டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன சொன்னார்? இப்ப மனைவியே இல்லை, அதனால நான் பேசக்கூடாது. இதுதாங்க நாகரிகம். இன்னைக்கு நளினி போய் கேளுங்க, ராமராஜன் எப்பேற்பட்டவர்னு சொல்லி. புரியுதுங்களா? ஏன் சரத்குமாரே இருக்காரு, இப்ப மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. இருந்தாலும் கூட முதல் மனைவியும் அந்த இவங்க என்ன, அவங்க பேரு என்ன, அவங்க பொண்ணு பேரு வரலட்சுமி, அவங்களும் வந்து எல்லாம் ஒற்றுமையா இருக்காங்க, போறாங்க வர்றாங்க. ஒரு எப்பவுமே வந்து ஒரு விஷயத்த பண்ணும் பொழுது கேவலமா நடந்துக்கூடாது. கூட வாழ்நிலைங்கிறக்கோசரம் இப்ப ரசிகர் குஞ்சுமே என்ன பண்றாங்க, அணில் குஞ்சு என்ன பண்றாங்க, சங்கீதாவை கேவலமா பேசல, அசிங்கமா திட்டுறாங்க. எவ்வளவுக்கு அண்ணின்னு கூப்பிட்டதும் இன்னைக்கு திரிஷாவை அண்ணின்னு கூப்பிடுறான். திரிஷாவை ஸ்டேட்டஸா வச்சுக்கிறான். திரிஷாவும் விஜயும் நடிச்ச கில்லி படத்தோட ஸ்டேட்டஸா எடுத்து வச்சுக்கிறான்.
அவன் விஜய் வந்து அந்த கல்யாணத்துக்கு கூட்டு போனதை எடுத்து ஸ்டேட்டஸா வச்சுக்கிறான். உங்களுக்கு ஏன் எரியுது? என்ன எரியுது? அவங்க இல்ல பண்றாங்க, உங்களுக்கு என்ன எரியுது? அப்புறம் இவ்வளவு நியாயம் பேசக்கூடாது. மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு நான் தான் எல்லாமே. ஐயோ எங்களை நம்பித்தான் இருக்கீங்களா? கட்டின பொண்டாட்டிக்கு உண்மையாடுறா முதல்ல. எப்ப எங்க உதறி தள்ளிட்டு வர்றாரு? திரிஷாவை உதறிட்டு வந்தாரா? சங்கீதா உதறல இல்ல. அதைத்தான் சொல்ல, 2 பேருக்கு தான் போட்டியே. ஒண்ணு சங்கீதா, ஒண்ணு திரிஷா. அவங்களுக்குள்ளதான் போட்டியே. அது அவரே சொல்லிட்டார். புரியுதுங்களா? சொல்லாம சொல்லிட்டார். நாம தான் யூகிச்சுக்கணும். அவனும் ஒரு குட்டி கதை, யானை கதை, குரங்கு கதை, அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் யாருன்னு தெரியுமா, நீங்களா யூகிச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம யூகிச்சுக்கணும். இவங்க 2 பேருக்கு போட்டின்னு சொல்லும் போதெல்லாம் அப்பெல்லாம் யோசிக்கல. நான் அப்போ யோசிச்சேன், டிஎம்கே தான் சொல்றேன் அப்படியோன்னு. அப்புறம் தான் நினைச்சேன், இப்ப சங்கீதாக்கு திரிஷாக்கு தான் போட்டி. புரியுதுங்களா? உங்களுக்கு டிஎம்கே ஆளுங்க எல்லாரையுமே அவர் அடக்கதான் வந்திருக்காரு. அடக்குறாரா? ஆமா, எனக்கு தெரிஞ்சு 2026 எலெக்ஷனோட டிஎம்கே கும்கி யானையை அடக்கிறதுக்கு அப்படிதான் சொல்லிட்டு 2 யானையில ஒரு யானை கும்கி யானையா? அதான் அடக்கிறதுக்கு 2026 எலெக்ஷன்ல அவர் ஜெயிச்சுட்டா என்ன பண்ணுங்க? விஜய் ஒரு ஆளாவே மதிக்கலைங்க திமுக. பாத்தீங்களா திருச்சியில மாநாட்டை? எம்டி சேரா இருந்துச்சு. எங்க மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி போட்டா எம்டி சேர் தான். அது வந்து எல்லாருமே போட்டிருந்தாங்க. 10 லட்சம் பேர் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு வந்ததே ஒரு 7 லட்சம் சேர் வந்து எம்டியா தான் இருந்துச்சு. 7 லட்சம் பேர் சேர் எம்டியா இருந்துச்சு. இல்ல அப்படிதான் எல்லா விஷுவல் எல்லாம் ஒரு உங்க கணிப்பு ஒரு 10,000 பேர் வந்திருப்பாங்களா? ட்விட்டர்ல வந்து அப்படி வருது. ஒரு மாநாடு நடக்குதுன்னா ஒரு முதல்வர் வருவதற்கு முன்பாடி வந்து மாநாடு நடக்கும், அப்ப பாக்கணும். நீங்க வந்து சாயந்தரம் 5 மணிக்கு போட்ட சேரை பார்த்துட்டு கூட்டம் வரல, அப்படி வரல, இப்படி வரலன்னு சொல்லக்கூடாது. பல வண்டிகள் திரும்பி போயிடுச்சுங்க. திரும்பி உள்ள போறதுக்கு வழி இல்லாம வண்டி திருப்பி அனுப்பிவிட்டாங்க. எனக்கு தெரியும். சரிங்களா? திமுக தொண்டர்கள் எத்தனை பேர் போய் சேர முடியாம ரிட்டர்ன் வந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அவ்வளவு கூட்டம், அவ்வளவு வரவேற்பு. கண்டிப்பா இந்த தடவையும் நீங்க முதல்ல எல்லாம் கொங்கு மண்டலம் என் கோட்டைன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருந்தாரு. இப்பயுமே அப்படிதான் சொல்றாங்க. என்ன செங்கோட்டையில இருந்த வரைக்கும், ஒரு நிமிஷம், செங்கோட்டையில இருந்த வரைக்கும், தங்கமணி இருந்த வரைக்கும், எஸ்பி வேலுமணி இருந்த வரைக்கும் நீங்க சொல்றது கரெக்ட். ஆப்போசிட் யார் நிக்கிறாங்கன்னு பாக்கணும். செந்தில் பாலாஜி நிக்கிறார். செந்தில் பாலாஜி ஒரு ஆள் போதும். இருக்கிற தொகுதி எல்லாத்தையும் இன்னைக்கு இருக்கிற கூட இருக்கிற ஒவ்வொரு ஒன்றிய செயலர், நகர செயலர் இன்னைக்கு திமுக வந்துட்டான். அந்த அளவுக்கு வேலை செய்யறாங்க. இல்லங்க, எஸ்பி வேலுமணி, தங்கமணி அவர்கள் எல்லாமே அதிமுக இருக்கிறாங்க. அதிமுக இருந்து நம்ம ஏங்க, இப்ப நான் இருக்கிறேன்னா எனக்கு கீழே ஒரு 50 பேர் ஒர்க் பண்ணாதான் அந்த கட்சி வளரும். அந்த கட்சியை வளர்த்து ஒரு கிளை அமைப்பு எல்லாமே. அந்த கிளைவே உடைச்சிட்டா என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு கோபி சட்டமன்ற தொகையில நல்ல சேவத்துக்கோ சிந்தர வச்சதுனுக்கோ சீட்டு கொடுத்தா ஒன் சைடா அடிச்சுட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு செங்கோட்டையினால ஜெயிக்க முடியாது. செங்கோட்டைன்னு இப்ப ஜோக்கர் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டா அந்தூர் மக்கள். பெருந்தர சட்டமன்ற தொகையில தோப்பு வெங்கடாச்சலம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஜெயிச்சிருவார்னு உறுதிப்படுத்திட்டாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி உறுதியா இது நலத்திட்ட உதவிகளை செஞ்சதை நலத்திட்ட செய்யறாங்கல்ல, அந்த திட்டங்களை எடுத்து வைக்கிறான் மக்கள் மத்தியில போய். இதெல்லாம் நான் செஞ்சிருக்கேன், இதெல்லாம் பண்ணிருக்கிறேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு இப்ப இருந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் தாவேக்கா என்னன்னே தெரியல. இன்னும் சீட் அறிவிச்சு உன்னை யார் வேட்பாளர்னு அடிச்சுட்டான்னு வைங்க, எத்தனை பேர் அடிச்சுட்டு சாகுறான்னு பாக்குறீங்களா? ஒரு தொகுதிக்கு 4 பேர் இருப்பான். நான் தான் எம்எல்ஏன்னு அத்தனை பக்கம் வாங்கி வச்சிருப்பான். எனக்கு தான் சீட்டு கொடுக்குறாரு விஜய் அண்ணா, எனக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணி. இப்ப எப்படி அஜிதானா இருக்கு, மாவட்ட செயலர் எனக்கு தான் கொடுப்பாங்க வேலை பார்த்தது, மாவட்ட செயலர் கொடுக்கல. அது மாதிரி அடிச்சுப்பாங்க. டெய்லியும் பனையூர்ல 1000 பேர் இருப்பான் கம்பல்சரி. அப்படி சூழல் போயிட்டு இருக்குங்க. இன்னைக்கெல்லாம் வந்து திமுக அடிச்சுக்க ஆள் கிடையாது. நீங்க எழுதி வச்சுக்க. இன்னைக்கு சூழல் வந்து அதுதான். ஸ்டாலின் ஆட்சி தொடரும், தமிழகம் வெல்லும். அதுதான் உண்மை. தாவேக்கான்ற ஒண்ணு இருக்கிற இடமே எல்லாம் போகுமா? ஆமா ஏங்க, அவர் படம் நடிக்க போயிருவாங்க, இவன் மறுபடியும் போஸ்ட் ஒட்ட போயிருவான், மாவட்ட செயலர்லாம் பிளாக்ல டிக்கெட் வைக்க போயிருவான். வேற என்ன நடக்க போகுது? ஆதவுச்சுனா நிர்மல்குமார், அருண்ராஜ் அவர் லாட்டரி டிக்கெட் வைக்க போவாரு. அருண்ராஜ் வந்து திருச்செங்கோட்டுல ஏதாவது மாடு இது மேய்ச்சிட்டு அப்படியே ஜாலியா ஒரு பெரிய புரட்சி ஏற்படுது. இப்ப அருண்ராஜ் சமீபத்திய வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா திருச்செங்கோட்டுல இருக்கிற அநியாயங்கள் எல்லாத்தையும் சுட்டி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி. என்ன அநியாயத்தை அவர் சுட்டி காட்டினாரு? கார்பரேஷன் நடக்கிற பிரச்சனை. அவரோட போஸ்ட் ஓட்டலன்னு சுத்தி ஏங்க போஸ்ட் ஓட்ட விட மாட்டேங்கிறீங்க, ஏங்க பிளக்ஸ் வைக்க விட மாட்டேங்குன்னு சுத்தி காமிச்சிட்டு இருந்தாரு. வேற என்ன? கார்பரேஷன் நிறைய, திருச்செங்கோடு கார்பரேஷன் நிறைய பிரச்சனை நடக்குதுன்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் உண்மையா? எங்க வீட்டோட காவா வந்து அடைச்சுதான் கிடக்குது, வந்து திறந்துட சொல்லணும், அவர்தான் வர சொல்லணும். ஏங்க என்னங்க பிரச்சனை? திருச்செங்கோட்டுல ER ஈஸ்வரன் வந்து அதே தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஊர் மக்களோட வாழக்கூடியவர். புரியுதுங்களா? இன்னைக்கு போன் பண்ணி ஆனா என்னடா இப்படி இருக்குதுன்னா உடனே அந்த கார்பரேஷன்ல இவங்க இருக்காங்க, அதை போய் கிளீன் பண்ணிட்டு சொல்லணும்னு போறாங்க. இவனுங்க ஒரு ட்ரெண்டிங் ஆக்கணும்,
இவங்களுக்கு ஒன்லி கட்சி வந்து சமூக வலைத்தளங்கள் தானே, ரீல்ஸ் தானே. ரீல்ஸ் கட்சி இல்ல, அந்த ரீல்ஸ் கட்சி என்ன பண்ணுவாங்க, ரீல்ஸ் பண்ற வேலையை தான் பண்ணுவாங்க. அதுக்காக ஒரு போய் நின்னாரா, அது சுத்தம் பண்ணாங்களா, ஒருத்த திருப்பி நீ யார் என்ன கேக்குறதுக்கு, நீ என்ன அதிகாரத்தில் இருக்கிறியா, எங்க எம்எல்ஏ சொல்லிட்டாரு, எங்க ஆபீசர் சொல்லிட்டாங்க, அதை நாங்க பண்ணிக்குவோம், இதை செஞ்சுக்கோன்னு சொன்னா என்னங்க பண்ண முடியும்? சும்மா ஒரு வீடியோ போட்டு என்னங்க செய்ய முடியும்? நல்லா இருக்கிற ஆட்சி நல்லபடியா போயிட்டு இருக்கிறதுல இவங்க ஒரு விளம்பரம் தேடி எப்படியாவது ஏதாவது ஒரு ஜெயிச்சிடலாமா பண்ணிடலாமான்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆதவர்ஜுனால இந்த பக்கம் ஒரு சட்டி, இந்த பக்கம் ஒரு சட்டி, விஜய்க்கு 2 சட்டி, திருவோடு சட்டி எடுத்துட்டு திரிஷானால ஒண்ணு, நம்ம ஆதவர்ஜுனால ஒண்ணு, 2 சட்டி தேவைப்படும் கண்டிப்பா. ஆதவர்ஜுனால வந்து விஜய் இந்த நிலைமையில இருக்காருன்னு சொல்ல வரீங்களா? ஆமாங்க, கண்டிப்பா சட்டி எடுக்கிற நிலைமை கொண்டு வந்து விட்டுருவாங்க ஆதவர்ஜுனா. திரிஷானாலையும் அதுதான் நடக்கும். திரிஷா ரொம்ப ப்ரெஷரு, ரொம்ப சைக்கோத்தனம், எப்படியோ அவன் டிவோர்ஸ் வாங்க வச்சுட்டா. அப்படி இப்போ அந்த திரிஷா வந்து கல்யாணமே பண்ணிக்கல, எதுக்காக, விஜய்க்காக. அப்போ நீ வந்து எனக்கு வப்பாட்டி மாதிரி வச்சுப்ப, எங்கேயும் வெளியே கூட்டு போக மாட்ட, உன்னோட உச்சத்துல இருந்து கீழே வந்து நீ அரசியல் பண்ணுவ. ஆனா வந்து என்னைய ஒரு அதிகாரப்பூர்வமா ஏன் நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கல, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க, என்னை வெளியே நீ கூட்டு போ, நான் தானே உன் பொண்டாட்டி அப்படின்னு ஒரு இக்கு வைக்குதுங்க அங்க திரிஷா. இல்லைன்னா ஆளு இப்படி பண்ணுவா அப்படியா? ஏன்னா ஜெயிக்க போறவங்க அதெல்லாம் பேசிட்டோம், என்னென்னமோ பேசிட்டோம், பேரை டேமேஜ் பண்ணணும்னு நினைப்பா அப்படியா? ஆனா திரிஷாக்கு என்ன அப்படின்னா, நான் அவனோட பொண்டாட்டியா நான் வீட்டுல போய் இந்த விஷயத்துல வந்து விஜய் பேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கா? ஆமா, பின்ன மக்கள் நீங்க ஒரே ஒரு விஷயம், இந்த பர்சனல் விஷயம் மட்டும் தயவுன்னு சொல்லாதீங்க. பர்சனல் விஷயங்கிறது என்னன்னா, 4 செவத்துக்குள்ள நடக்கிறதா பர்சனல் விஷயம். இப்ப திருமணம் ஆயிடுச்சு, அவங்க வந்து ஒரு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, நீ வந்து ஒரு பப்ளிக் ஃபிகர், நீ ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர், அந்த நடிகன் இப்ப அரசியலுக்கு வந்திருக்க, நீ மக்களுக்காக வந்திருக்க, மக்கள் மத்தியில் இருக்கும்போது அது மக்களோட பிரச்சனையா தான் பார்ப்பாங்க. இப்ப வந்து ஒரு விஜயை வந்து பார்த்து ட்ரோல் பண்ணி பேசுறாங்க, இன்னைக்கு அவர் கொண்டாடுதா எல்லாரும்? நீங்களே சொல்லுங்க. திரிஷா மேட்டர்ல என்னங்க நடக்குது? நடிகர்கள் பார்த்திபன் சொல்றாருங்க, ஏன் இவரு சமுத்திரக்கனி சொல்றாருங்க, நல்லா போயிட்டு இருந்த கட்சியை கேவலப்படுத்திட்டான்னு சொல்லி பேசிக்கிறாங்கல்ல, அப்புறம் சும்மா பேசுவாங்களா? அப்புறம் இது என்ன அவருக்கு நெகட்டிவா பாசிட்டிவா சிந்திச்சு பாருங்க. அவரு என்ன வேணா பேசுறா, இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், எதையா நீ பாத்துருக்க? எழுதி கொடுத்து ஒழுக்கமா படிக்க தெரியல, படிக்க வக்கு இல்ல, அதுவும் 4 இங்க போட்ட திட்டங்களவே மறுபடியும் அதுல 5000 போட்டான், 7000 போட்டானா 5500 போட்டுக்கோ. இந்த பிரச்சனை என்ன? நீ உள்ளூருக்குள்ள மட்டும்தான் பஸ் ஃப்ரீயா, பெண்களுக்கு மட்டும்தான் ஃப்ரீயா, ஆண்களுக்கும் ஃப்ரீன்னு ஒரு அறிவிப்பு கொடுக்கறது. அப்புறம் அன்னபூர்ணி 6 சூப்பர் 6 கேஸ் சிலிண்டர் இப்ப யாரும் கிடைக்க போறது கிடையாது. நீ என்ன பண்ணுவாரு அவரு? ஆனா ரசிகைகள் வந்து எப்போதுமே எங்க அண்ணா பக்கம் தான் கொண்டாட்டியா இருக்குன்னு சொன்னாங்களே. இல்ல, அது ஒரு பக்கம். இன்னொன்னு அதெல்லாம் வந்துங்க, ஒரு சில பெண்கள் வந்து அவங்க சொல்றது வந்து ரொம்ப கொச்சைத்தனமா கேவலமா இருக்கு. நான் பிச்சை எடுக்கிறோம் 4 பொண்டாட்டி வச்சுக்கிறான், குப்பால்றவன் 2 பொண்டாட்டி வச்சுக்கிறான், எங்க அண்ணனுக்கு எல்லாமே இருக்குது, எல்லாமே வச்சுப்பாருன்னா அவங்களோட இவங்கெல்லாம் வந்து ஒரு ரசிகை, இவங்கெல்லாம் வந்து ஒரு கட்சி தொண்டர்கள், இவங்கெல்லாம் தான் நிர்வாகிகள்னா எப்படிங்க ஏத்துக்க முடியும்? இது தமிழகத்திற்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கு, ஒருவனுக்கு ஒருத்திங்கிற ஒரு கலாச்சாரம் இருக்கு. பிடிக்கலையா அடுத்து நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு அடுத்த மேரேஜ் பண்ணிக்க, அது வெளிப்படைத்தன்மையா இருங்க. இப்ப சரத்குமாருக்கு எப்படி அவரும் கட்சி வச்சிருக்காரு, அவரு தான் 3வது மேரேஜ் நினைக்கிறேன். அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா? இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ ஆச்சா? நீ யோகி நாயம் பேசிக்கிட்டு மத்தவங்களை குத்தம் சொல்லிக்கிட்டு, திமுக ஸ்டாலின் சார் நீங்க அதை இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற, உன் பொண்டாட்டிக்கே உனக்கு பாதுகாப்பு, உன்னால பாதுகாப்பு இல்லை. அவன் பொண்டாட்டி சொல்லுது என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றாருன்னு சொல்லுது, எனக்கு என் வீட்டை கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லுது, அந்த வீட்டுக்குள்ள என்னை விட மாட்டேங்கிறாருன்னு சொல்லுது. அதுக்கு என்னப்பா தீர்வு? அதுக்கு நீ என்ன முடிவெடுத்த? அதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? நீ 1000 கோடி விட்டுட்டு வந்த, 500 கோடி விட்டு வந்தேன்னு சொல்ற, அவங்க என்ன கேக்குறாங்களோ அதை கொடுக்க முடியல உன்னால. அப்போ உன்னால கொடுக்க மாட்டாரு, ஏன்னா கவர்மெண்ட்டுக்கே 1.5 கோடி என்னமோ கட்டணும், அதவே வரி கட்டணும், அதவே வரி ஏய்ப்பு வழக்கு இருக்குது, கண்டிப்பா தர மாட்டாரு. என்னமோ சொல்லுவாங்கல்ல, நான் அன்னைக்கே போன இன்டர்வியூல சொன்னேன், சாப்பிட்ட கையில காக்கா ஓட்டாதால விஜய் முழுக்க ஆதவர்ஜுனா செலவு பண்ற. அப்படி அது எத்தனை இந்த 2026 தேர்தலோட காணாம போயிடுவாங்க எல்லாருமே. பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமக்காக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். சுபலட்சுமியை கூப்பிடுங்க. தைரியம் வரல, பயம் போயிருச்சு, கோர்ட்டுக்கு வந்துட்டேன். லஞ்சுக்கு அப்புறம் ஜட்மெண்ட் கொடுத்துடலாம். எஸ் மை லார்ட்.